குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஆளுங்கட்சிக்கு இது ஒரு அக்னி பரீட்சை, எதிர்கட்சிக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவில் நாங்களும் இருக்கோம்னு தமிழக வெற்றி கழகம் டிவிக்கே உள்ள புகுந்து ஆட்டத்தையே மாற்றி அமைச்சிருக்காங்க. நேற்று நடந்து முடிஞ்ச வாக்குப்பதிவில் கிடைச்ச சில சிக்னல்ஸ், அதாவது அறிகுறிகள், தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு சூசகமாக சொல்லியிருக்கு. அந்த சிக்னல்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன, இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நாம் பார்க்க வேண்டியது நம்மளை மலைக்க வைக்கிற அந்த நம்பர்ஸ். தமிழகத்தில் வழக்கமாக 70லிருந்து 75% வாக்குகள் தான் பதிவாகும். ஆனால் இந்த முறை 84லிருந்து 85% வரைக்கும் வாக்குகள் பதிவாகி ஒரு வரலாற்று சாதனையையே படைச்சிருக்கு. 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 73.6% தான் ஓட்டுகள் பதிவாச்சு. அதோடு ஒப்பிடும்போது இப்போ கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாகவே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இந்த எண்ணிக்கை யாருக்கு சாதகமாக இருக்குது? கொங்கு மண்டலத்தினுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல்னு மேற்கு மண்டலத்தில் காலை 11 மணிக்கே 40% வாக்குகள் பதிவாகிடுச்சு. வழக்கமாக ஆளுங்கட்சி மேலே அதிருப்தியில் இருந்தால் மட்டும்தான் மக்கள் இவ்வளோ வேகமாக வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. அடுத்ததாக நகர்ப்புற எழுச்சி. இந்த டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா எப்போவும் மெதுவாகத்தான் வருவோம் அப்படின்னு சொல்கிற சென்னை, கோவை சிட்டி மக்கள் கூட இந்த தடவை ஈவினிங் டைமில் வரிசை கட்டி நின்று ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்டஸ் கோ, அதாவது இப்படியே இருந்தால் போதுங்கிற மனநிலையில் மக்கள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. யார் வரிசையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத வச்சே நம்ம பாதி ரிசல்ட்டை சொல்லிடலாங்க. நேற்று வாக்குச்சாவடியில் 2 முக்கியமான பிரிவினர் கவனிக்கப்பட்டாங்க. முதல்ல பெண் வாக்காளர்கள். விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் கவலையை கொடுத்தாலும் குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை போன்ற ஸ்கீம்ஸ் பெண்களை அதிகமாகவே ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூடவே விஜய் சார் மேலே இருக்கக்கூடிய அபிமானமும் அவங்கள பூத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த பெண் ஓட்டுகள் தான் தமிழகத்தில் எப்போவுமே கிங் மேக்கர். இரண்டாவது புதிய வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இந்த முறை யூத் பவர் வேறு லெவலில் இருந்துச்சு. டிவிகே மாதிரியான புதிய வரவுகள் இளைஞர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வைபை கிரியேட் பண்ணியிருக்கு. இவங்க ஓட்டு போட்ட விதம் பாரம்பரிய திராவிட கட்சிகளினுடைய ஓட்டு பேங்க்கில் ஒரு பெரிய ஓட்டையவே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பிரிவினர் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இன்னொரு பிரிவு இருக்குது, தொழிலாளர்கள். திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்களில் லீவு நாளையும் கூட பார்க்காம தொழிலாளர்கள் ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டது அவங்களோட பொருளாதார கவலையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. வாக்குச்சாவடிக்கு வெளியில் உட்கார்ந்து இருக்கிற கட்சிக்காரங்களோட முகத்தை பார்த்தாலே ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானமா பதற்றமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் தொண்டர்கள் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வாக்குப்பதிவு ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னு தேர்தல் ஆணையத்தில் புகார்களை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. புகார்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக ஒரு தரப்பு மட்டும் பணம் விநியோகம், பூத் கைப்பற்றல்னு அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஓட் பேங்க் சிதறுது அப்படின்னு அர்த்தம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. 2021 அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் போன தடவை அதிமுக மௌன வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைலண்ட் ஓட்டர்ஸ் எங்களை காப்பாற்றுவாங்கன்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் முடிவு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு. இந்த முறையும் அதே மாதிரி சில கட்சிகள் சைலண்ட் ஓட்டர்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த தடவையாவது அந்த நம்பிக்கை பலிக்குமா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. சரி, இப்போ ஓட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. கட்சிகளினுடைய தற்போதைய நிலை அவள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குயிக் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல டிஎம்கே, திமுக இவங்க வாக்குப்பதிவு வேகத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு அலையாக காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சில இடங்களில் அவங்க கிட்ட தெரிஞ்ச பதற்றம் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது பயத்தையோ அல்லது வாக்குச்சிதறல் பயத்தையோ காட்டுது. அடுத்ததாக அதிமுக, ஏடிஎம்கே. கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களில் வாக்குகள் குவிஞ்சதை பார்த்து அதிமுகவினர் செம குஷியில் இருக்காங்க. இது தங்களுக்கு சாதகமான காற்று தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அடுத்ததாக டிவிகே, தமிழக வெற்றி கழகம். முதல் தேர்தலாக இருந்தாலும் கூட பெரிய கட்சிகளுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் அண்ட் இம்பாக்ட் இருந்துச்சு. இவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் தான் யாருடைய வெற்றியை பறிக்க போகுது அல்லது யாருக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்றதுல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது 1996 மாதிரியோ இல்லை 2011 மாதிரியோ ஒருதலைபட்சமான ஒரு தேர்தலாக இருக்க போகிறதே கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் சில ஆயிரம், ஏன் சில 100 ஓட்டுகள் கூட அந்த வித்தியாசத்தை வெற்றி தோல்வி எப்படி இருக்குது அப்படின்றத நிர்ணயிக்க போகுது. டிவிக்கே, நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் ஆளுங்கட்சிக்கு ஹெல்ப்பாக இருக்குமா இல்லை அவங்கள அரியணையில் இருந்து இறக்குமா? தமிழகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி போகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் 2வது இடத்துக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் உறுதி. உங்கள் ஏரியாவில் நிலவரம் எப்படி இருந்துச்சு நேற்று? இந்த 85% வாக்குப்பதிவு யார் அரியணையில் உட்கார வைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேர்தல் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
Subscribe to One India and never miss an update. குளு குளுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர் உங்கள் சத்யா